हरिओम ओम सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु सदा। ओम सद्गुरु शिवानंद महाराज की जय। Today my title of my talk will be the power of introspection in overcoming the inner enemies. Okay, நமக்குள்ள நம்ம உள்ளால் இன்னொரு ஆள் நம்ம எப்போதும் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன செய்கிறோம், மனசாட்சி. ஓகேயா? ஸோ இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் ஒரு விஷயம் சுவாமி சிவானந்தா சொல்றாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நம்மளே சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி உன்னே நீ அறிவார். அப்படி உங்களே நீங்க அறியாவிட்டா இந்த உலகத்தை உங்களால் அறிய முடியாது. அவரோட wisdom word உன்னே நீ அறிவார். So inspired by the teachings of Swami Shivananda. Okay, Hariyo. Okay, respected brothers and sisters of divine life, pranam to all of you. It is my humble privilege to share a few thoughts on this topic of introspective, the key practice emphasized by Swami Shivananda Maharaj for self-transformation and liberation. What is introspection? Shivananda defines introspection as தன்னிலை ஆய்வு, right? As the impartial self-analysis of one's own thought. Okay, எண்ணங்கள் கவனிக்கிறது. Okay, thought, motive, desire and conduct. நம்ம தாட்ஸ்ல இப்போது நம்ம எண்ணத்துல ரொம்ப 3 விஷயம் வேலை செய்யுது. மோட்டிவ். ஓகேயா? இந்த மோட்டிவ் என்ன சொல்றது, கவனிக்கிறது. ஓகே, நோக்கங்கள். ஓகே, மோட்டிவ்ஸ். Reason for why am I doing this? Reason for doing something. Why am I doing this sadhana? இதால எனக்கு என்ன கிடைக்க போகுது? Why am I doing for holidays? Oh, relax பண்ண. Why am I doing for privilege? For blessings. அதே மாதிரி why am I doing that? Why am I doing that? நம்ம ஒரு question கேட்கணுமா? ரெண்டாவது ஆசை. There's a desire. ஓகேயா? Strong desire. எனக்கு என்ன வேணும்? மெட்டீரியல் வேணுமா? எனக்கு பிளஸிங்ஸ் வேணுமா? ஓகே, இந்த பூஜைக்கு நான் வரேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது? இது ஒரு ஆசையான ஒரு சம்பவம் நம்ம உள்ள நடந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி சாமி கும்பிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆசைகள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காண்டாக்ட், டிசைர். சரிங்களா? இல்லை, காண்டாக்ட் இஸ் சப்போஸ் பி நடத்தை. சரி, ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. ஓகே, நம்ம நடத்தை எப்படி இருக்குது? நல்லதா இருக்குதா, கெட்டதா இருக்குதா? இல்லை ரவுடிகள் பண்ணுறோமா, கேங்ஸ்டரிசமாக இருக்கோமா? சண்டத்தில் மூட்டை பார்த்தாலே தெரியும் கேங்ஸ்டர். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நடத்தை எப்படி உள்ள நடத்தையை நம்ம வச்சிருக்கிறோம். இது எல்லாமே வேலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மோகன் நாராயணன் பார்க்குறப்போ அவர் நல்லா சாமி கும்பிட்றாரு, அந்த அந்த பாவை. ஆனால் உள்ளுக்கு என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. அதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லாம் பார்க்க நல்லா சிரிச்சு பேசியிருக்கலாம், உள்ளுக்கு என்ன நினைக்கலாம் தெரியாது தானே? அதே தான் நமக்கு எல்லாருமே அது இருக்குது. உள்ளுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, அதை தான் சுவாமி சிவானந்தா செக் பண்ண சொல்கிறாரு. சுவாமி சிவானந்தா says in his book, the mysteries and control. By introspection, you can remove your defects. Okay, and குறைபாடுகள் தான், and develop virtues. நன்னறி. Without introspection, there is no progress in spiritual path. Okay, next. Why introspection is important? The mind is full of conflict thoughts, okay, and desires. Swami Shivananda describes the mind as a bundle of habits. Okay, நமக்கு தான் தெரியும் என்னென்னலாம் நினைக்கிறோம். Okay, unless we observe and purify these tendencies, 4 great enemies will arise. நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலையோ அதுக்கு மேலே நம்ம நடக்கும். எப்படின்னா, நமக்குள்ள இந்த காமம், greed, lust, greed, anger and jealousy. சரிங்களா?
இது வந்து அந்த யூனிவர்சல் ப்ரேயர்ல எப்போதும் சொல்லுவோம், இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு. ஆனால் அது எப்படிதான் திருப்பி வந்துட்டு இருக்குதோ தெரியாது. ஓகேயா? ஓகே, இதுல வந்து பெரிய உகந்தது வந்து இந்த ஆத்திரம் தான். ஓகே, Swamiji would often say, the real enemies are not outside. Your real enemies live within. Lust, anger, greed, hatred, and egoism. Without introspection, these enemies grow unnoticed, like a weed in the garden. They silently overtake our inner peace. வீட்டில் வந்து நம்ம கிராஸ் கட்டிங் வந்து ஒரு 2 வாரம் ஒரு வாட்டி வராவிட்டா வீட்டை அப்படியே நிறைஞ்சு போயிடும். மற்ற கொடிகள்லாம் வந்து இறங்கிடும். அதே மாதிரி தான் நம்மக்குள்ளேயே நம்ம வந்து அந்த சுத்தப்படுறது வந்து அந்த தன்மை இல்லாவிட்டா அது நிறையா வந்து ஏன்னா நம்மளோட ஐ நோ மோஸ்ட் ஆஃப் டைம் நல்லா ஹையாக படித்த ப்ரீஸ்லாம் வந்து சொல்கிறாங்க என்னன்னா, அவ்வளோ சுவாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சாதனை வந்து நீங்கள் மலேசியாவில் நடத்துறது அது பெரிய ஒரு இந்தியாவில் வந்து இட்ஸ் நார்மல். ஒரு சாதனானா எல்லாருமே கூடி அந்த மாதிரி அந்த பக்குவமாக நடந்துட்டு இருக்க வழி இருக்குது. ஆனால் இங்கே வந்து நீங்கள் தானே உங்களோட பாஸு. நம்ம வந்து எண்ணங்கள் எப்படி நம்ம வந்து டைரக்ட் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே, தென் ஹவு இன்ட்ரோஸ்பெக்ஷன் evades lust, greed, anger and jealousy. முதல் பேசுறது காமமா சுவாமிஜி இதெல்லாம் எப்படி நம்மகிட்ட வந்து நம்ம வெளியாக்க முடியும்? ஓகே, அதோட நம்மளுக்கு வந்து டீச் கொடுக்குறாரு. Swami Shivananda recommends daily observation of thoughts. By noticing when lust thoughts arise, we can apply counter thoughts by prayers, chanting God's name, and shifting focus to higher ideals. He often quote, change the object, change the thought, substitute with divine thoughts. இது சொல்ல தேவையில்லை. நம்மளாம் வந்து இந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் அந்த ஜெர்னியில் நம்ம போகிறதுல வந்து இதெல்லாம் நம்ம கடந்து தான் போவோம். ஓகேயா? பார்க்குற விஷயங்கள் நம்ம வந்து சனத்தில் வந்து நம்ம மனசில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும். அந்த டைமில் வந்து நமக்கு வந்து ஒரே வழி தான் என்னன்னா சாந்திங். உங்களோட இஷ்ட தேவதையோட பேரை நீங்கள் சாண்ட் பண்ணலாம், இல்லை உங்களோட எண்ணத்தை வந்து நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணலாம். மற்ற இடத்த நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி இறைவன் நீங்கள் கேட்கலாம். நான் உங்களுடன் பயமாக இருக்குது, எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் வரும். அப்புறம் greed, ஓகே, பேராசை. Introspection reveals subtle greed, not just for money but for name, fame, comfort, possessions. Swamiji would say, reduce your wants, cultivate contentment. Daily review allows us to ask, did I act today out of greed? Did I take more than what I needed? இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். சில இடத்துல வந்து சாப்பாடு விஷயமே இருக்கலாம், நமக்கு வந்து ஆசையாக இருக்கும். எனக்கு தெரியும் முன்னெல்லாம் வந்து பிள்ளைங்களோட நானாக சாப்பிடும் போது, அம்மா ஊட்டும் போது, இல்லை அம்மா வந்து மக்களை வைக்கும் போது எல்லாத்தையும் எடுத்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் ஃபேமிலின்னு ஒன்று வந்தமான எனக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு வந்து சரியான ஆசை இருக்குது. எனக்கும் ஆசை தான். ஏன்னா நம்ம வந்து உடம்பு தான் வளருது சரிங்களா. ஆனால் வந்து நம்ம வந்து ஸ்டீல் அதே தான், எந்த பம்பாக்கில் கிருபான் தான் இப்பயும் இந்த கிருபான். அப்போ அங்கே அதை சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் இந்த பிள்ளைங்க சாப்பிடணும் சரிங்களா. ஸோ அதை விட்டு கொடுக்குற தன்மை. ஸோ இது மாதிரி ஒரு கீட்டு வந்து அதை தான் நம்ம ஹவு வி கேன் அட்ஜஸ்ட் அவர் செல்ஃப் இஸ் பை நம்மளே வந்து போதும், இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு. ஓகே, தென் கம்ஸ் டு anger. இதுதான் கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, anger can be controlled if you observe the root wounded ego, impatience, expectations. So we suggest writing down in a diary whenever anger arises. He recites, feel that God in all, forgive, be patient, cultivate humility. பேசலாம், நல்லா சொல்லலாம். அந்த ஆத்திரம் வரும்போது அதோட வேகம் பாருங்க, இடிக்கிறது போய் இடிச்சுட்டு திருச்சி வந்துருங்களா நன்மை. அப்படி வந்து ஓகே, ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். இது வந்து உண்மையான ஒரு எக்ஸசைஸ், பிகாஸ் இதை நான் செய்யறேன் சரிங்களா. இப்போ இந்த ஆத்திரம் வருதோ உங்களுக்கு தெரியுமோ, ஆத்திரம் வருது, யூ already know I'm getting angry. Okay, this is over my children or my family, sometimes situations somewhere in work and things like that. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, நம்ம டிவோட்டிஸ் தான். அவங்க ஒரு வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுத்து
தோன்றுது, இப்படியும் நம்ம செய்யலாமே. அப்ப அந்த ஆத்திரம் வரும்போது நம்ம எப்போதும் ஒரு நினைக்கணும், நம்ம வந்து ஏன் ஆத்திரப்படணும், நான் இப்படியும் அதை செய்யலாமே, இந்த இப்படியும் அதை செய்யலாம் வந்து ஒரு மந்திரம் மாதிரி இருக்குங்களா. அது வந்து நான் இன்ன வரைக்கும் நான் செய்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். அந்த டைம் நம்ம சொல்லும் போது அதை ஓவர்டேக் பண்ணும் இந்த ஆத்திரத்தை. இல்லாட்டா ஆத்திரம் வரும்போது நம்ம உப்பான வார்த்தையை அப்புறம் அதை எடுக்க முடியாது. சரிங்களா? அது வந்து சடத்துல வந்து எவ்வளவோ நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்கும், புகழும் இருக்கும். அந்த ஆத்திரத்தினால சின்ன பிள்ளைகளும் நம்மளை பற்றி மதிக்காத போயிடும். ஸோ இந்த ஆத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவ் யூ கேன், பிகாஸ் ஆத்திரம் தான் தெளிவாக தெரியும், மற்றதான் தெரியாது. ஓகேயா? தென் கம்ஸ் டு ஜெலசி. இது வந்து introspection helps catch the first rising thoughts of envy. Swamiji teaches, rejoice in success of others, cultivate noble, magnanimous feeling. Regular reflection helps purify these subtle negative emotions. ஐயோ, அந்த வீடு பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க பாரு, இவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடு, இந்த வீடுக்கு பெயிண்ட் பண்ண அந்த மாதிரி ஜெலசி. பாருங்களா, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் காரி அங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பார்க் பண்ண இடம் வந்து ரொம்ப நெரிசலாக இருக்குது. அந்த கார் இவ்வளோ அழகாக இருக்குதுங்களா, அதுக்கெல்லாம் வந்து ஈவின்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் கார், லேட்டஸ்ட் மாடல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கிடைக்காதா அந்த ஜெலசி? அப்போ வந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த காரியா, நல்லா ஓட்டுது, இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து இந்த காரி ரொம்ப நல்லது, நம்மளும் ஒரு நாள் பிளான் பண்ணுவோம் இந்த மாதிரி காரி இருக்குது. You know, so how you can convert your emotions and your desires. Part 4, Swamiji practices practical Swamishananda's practical introspection techniques. He writes, a spiritual diary is a whip of good, the mind towards the self-restraint and discipline. Okay, Swamiji emphasized maintaining a daily diary. Okay, this is a hallmark of divine practices. Record daily numbers of Javamala, reading, service, charity, harsh words spoken, lies told, moment of anger. At the end of the week, review honestly. This practice builds self-awareness and slowly removes impurity. இது வந்து உங்களுக்கு ஒரு டைரி இருக்குது, சரிங்களா? அப்பெல்லாம் வந்து நம்ம சொல்லுவாங்க, மை ஃபாதர் டைமில் வந்து the diary is a very important thing in the life. Every night you sit down and write, இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், சரிங்களா? Swamiji's time வந்து also those days my father grandfather's time. இப்போக்கு வந்து நமக்கு அதெல்லாம் இல்லை. ஆனால் ஹேண்ட்ஃபோனில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணலாம், இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், என்னென்ன செஞ்சேன். இல்லாட்டா the last thing that you can do is that டூருக்கு வந்து திருப்பி ரிகார்ட் பேக் everything. இன்னைக்கு நான் யார்கிட்ட என்ன வாங்கினேன், என்னென்ன ஏசி வாங்கினேன், யார்கிட்ட வந்து நல்லதாக பேசுகிறேன், சரியா? ஸோ நான் வந்து இப்போ இந்த ஏசி வாங்கிட்டேன், என் மனசில் இப்போ எப்படி இருக்குது, உறுதியாக இருக்குதா, பர்டிகுலமாக இருக்குதா, இல்லை நான் வந்து ஷெட் இதெல்லாம் வந்து என்னோட கர்மம், இங்கேயோ எனக்கு பட வேண்டியது இருக்குது, அது இப்படி பட்டுட்டு பரவாயில்ல நான் மறந்துடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆத்திரம் ஒன்று வரும்போது இருக்குங்களா, அப்பப்போ நீங்கள் பேசாதீங்க, கவனிங்க, சாதருங்க, 2 நாள் போடுங்க, வீட்டில் போய் அழுவுங்க. முதல் நாள் அழுவ வரும், மற்ற நாள் இதெல்லாம் நடக்க வேண்டியது போல என்ன செய்யறது. அப்புறம் வந்து அதோட ரீசன் ஏன் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு Swamiji says that how you can be a better person, having a diary in your life. The real example of Swami Shivananda's life, when Swamiji was a doctor, he observed his own mind closely. Even while curing patients, he would watch his ego. If ego or pride arose, he would quietly say to himself, I am only the instrument of the Lord. Later, as Rinan says, he maintained the same practice. Introspection was his constant companion. That is why his personality radiated purity, peace and love. Okay? In the Vajana Paramada Sanathula,
one thing I should say that some of us are here very lucky to have associated with Swami Guha Akkan. Because அவரோட நம்ம அசோசியேட் பண்ணும்போது அவர் ரொம்ப விஷயம் வந்து இந்த மாதிரி சுவாமிஜி பற்றி பேசுவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பஜனை முடிச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த எஜுகேட்டட் இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க சுரேஷ் sang very well, very nice. அப்போ நம்ம வந்து நான் நல்லா பாடிட்டேன் அந்த மாதிரி ரீலி நான் நல்லா பாடிட்டேன். ஆனால் சுவாமி குஹா என்ன சொல்கிறாரு, வெளியே போகும்போது நாராயணா 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 சொன்னால் இசைத்தை இன்னும் நம்மளோட அந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் போர்டு வந்து ரைஸ் பண்ணிடலாம் நம்ம பாடும்போது இந்த மாதிரி புகழ் கிடைக்கும் போது. அப்போ இந்த நாராயண நாராயண மந்திரம் என்ன செய்யலாம், அப்புறம் அந்த 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 இதை வந்து அந்த ஈகோவை அந்த ஆசையை வந்து குறைக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் சுவாமி சிவானந்தருக்கு என்ன செய்வாருன்னா, he has this chapel sleeper, chapel feast. I'm sure you all know what is this. யாராச்சும் புகழ்ந்து போனால் அவரே அவர் ரூமில் போயிட்டு தனியாக வந்து அவர் தலையை அடிச்சுட்டு வராங்க, உனக்கு இது தேவையா, இது உனக்கு தேவையான அடிச்சுட்டு வராங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் our journey is not just now. Okay, we are going to go into many births. This is only a junction of one birth. Okay, and we have to practice all these things taught by our guru. இதெல்லாம் வந்து ஒரு புண்ணியவானம் வந்து இன்னும் ஒரு புண்ணியவானத்தெல்லாம் என்ன புண்ணியம் செய்யணும் இந்த மாதிரி பாட்டில் வருதுங்களா, அந்த புண்ணியம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தெய்வீக வாழ்க்கை ஒரு டிவோட்டியா இல்லை சுவாமி சிவானந்தரோட ஒரு டிவோட்டியா இருந்துக்கிட்டு அவரோட பக்கத்தில் நம்ம படிச்சுக்கிட்டு அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு அவர் பற்றி திருத்திக்கிட்டு அவரே பார்த்து நம்ம வந்து அட்மையர் பண்ணிக்கிட்டு, ஏன் நீங்களாம் வந்து அந்த காலம் இல்லையே, உங்கள் அம்மா அப்பா சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை சுவாமிகள் சொல்லி தான் சுவாமிகள் சொல்லி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எப்படி உங்களுக்கு அந்த பற்று வருது சுவாமி சிவானந்தர்? இதெல்லாம் வந்து பிகாஸ் உங்கள் பழைய பர்த்தில் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ இன்டு திஸ். இந்த ஏரியாவில் நீங்கள் விழுந்து நீங்கள் சுவாமிஜியோட ஒரு சீரியராக வந்து இதுலேயே வந்து நீங்கள் வந்து மேலே வரணும். ஸோ all these little things that having a diary, checking yourself, introspection, நான் நல்லதாக செய்யணும், இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு definitely there will be a better place. Okay, Swami says, how can we practice introspection daily? Morning resolution. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம எது செய்யணுமோ நம்ம சொல்லணுமா, today I will watch my mind. I will not allow anger, greed and lust to dominate me. அது ஒன்று. ரெண்டாவது வந்து evening review. Set the time, set aside 10 minutes before bed, முதல்ல சொன்ன மாதிரி, and ask yourself, where did I fail? Where did I succeed? What can I improve tomorrow? Keep a small notebook, note key insight and defects and notice. Swamiji says, even 5 minutes of honest introspection is valuable. Okay, we are coming to the conclusion here. Swami Shivananda's message is simple and yet profound. Introspection is a master key to open the inner chamber of peace and bliss. By regular practice, we can slowly but surely remove lust, greed, anger, and jealousy, and all impurities. Let us make a sankalpa resolution today to observe ourselves sincerely, to maintain a diary, spiritual diary, to follow the examples set by Swami Shivananda. May His grace and teaching inspire all of us on the path of self-purification and God realization. ஒளிருக்கு நம்பி இதற்கு நான் பார்த்துட்டு போகிறேன். ஒரு டீச்சிங் நடக்கும்போது ஒரு இடத்துல நம்ம பேசும்போது இன்றைக்கு நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த பேச்சு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங்காக இருக்கணும். தட் மீன்ஸ் நான் ஒரு டைரி வச்சுருக்கணும், இல்லை நானே ஒரு டைரியாக இருக்கணும். நான் இப்போதும் இனியும் நான் செக் பண்ணிக்கணும். நாளைக்கு ஒரு நன்மைனா அது இன்றைக்கு நீங்கள் செய்ய தவறு திருத்திக்கிறது தான். சரிங்களா? ஸோ அதோட என்னோட ஸ்பீச்சை நான் முடிக்கிறேன். Thank you very much for listening and